வெல்கம் டு சாட் வித் ஜெயா பிளஸ் பை பிரியா அண்ணாதுரை. ஒளியும் ஒளியும் இதுல ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இல்ல. அந்த விதத்துல நாம பார்க்கக்கூடிய காட்சிகளுக்கு உயிர் கொடுத்து அத படத்துல நம்மள ரசிக்க வச்சிடுறாங்க சவுண்ட் இன்ஜினியர்ஸ். அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கும். ஒரு எக்ஸ்பர்ட்ட மீட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க இருக்கும். சவுண்ட் இன்ஜினியர் கம் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் சுதர்ஷன் லிங்கம் தான் இன்னைக்கு மீட் பண்ண இருக்கோம். வணக்கம் சுதர்ஷன். ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோ சார்பாகவும் சுதர்சன் லிங்கம் சார்பாகவும் இனிய வணக்கங்கள். சார், ஒரு ஐடி கம்பெனில உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐடி அனலிஸ்ட்டா நீங்க வந்து டிசிஎஸ்ல வொர்க் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும். பொதுவா ஐடில இருந்து மீடியாக்கு வரவங்கலாம் ஒண்ணு வந்து நடிக்க வருவாங்க, இல்ல டைரக்ட் பண்ண வருவாங்க. ஐடில இருந்து ஒரு சவுண்ட் என்ஜினியர் ஆகி இப்போ ஒரு பெரிய போஸ்ட் புரொடக்ஷன் ஸ்டுடியோவே ஓன் பண்றீங்க. இந்த ஜர்னி எப்படி ஆச்சு சார்? அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து 10th படிக்கும்போதே ஐ வாண்டட் டு கம் இன் டு மீடியா ஃபீல்ட். ஓகே. ஸோ வந்து அதில் என்ன படிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து எனக்கு டைரக்ஷன் இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி நடிப்பு இருக்கும். இந்த மாதிரி மேஜர் வெளியில் தெரிகிற ஆன் ஸ்க்ரீனில் தெரிகிற மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. பட் வீட்டில் வந்து நீ வந்து கண்டிப்பாக படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் இல்லை டாக்டர் படிக்கணும், இது ரெண்டு தான் அப்போ ஆப்ஷன் இல்லையா? அப்போ வந்து பெரிய சாய்ஸஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஐ வாண்டட் டு கம் சம்திங் ஆஸ் அ டெக்னிக்கல் ஃபீல்ட் இன் டு தி மீடியா இண்டஸ்ட்ரி. அப்போ ஒரு டேர்ம் வந்து நான் பார்க்குறேன், சவுண்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்னு பார்க்கும்போது ஒரு டேர்ம் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு தட்டுப்படுது. பரவாயில்லையே, இது ஏதோ ஒரு ஃபேசினேட்டிங் டேர்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி படிக்க ஆரம்பிச்சு நான் 10th படிக்கும்போது அப்போ டயல் அப் மோடம் தான். டயல் அப் இன்டர்நெட். ஃபோன் எடுத்தா இன்டர்நெட் கட் ஆகிடும், இன்டர்நெட் எடுத்தா ஃபோன் கட் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்து அப்புறம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. தட் இஸ் அ டிப்ளமா கோர்ஸ். ஆனால் அது வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்கு, எங்கள் ஊரில் கிடையாது. ஸோ அதனால வந்து ஓகே, நம்ம இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு. பட் 12th அப்புறம் வந்து ஐ காட் லைக் 194.25 கட் ஆஃப் ஃபார் 200. ஸோ ஒரு 0.25ல எம்பிபிஎஸ் போயிடுச்சு. ஸோ அப்பாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம், ஏன்னா நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சாங்க, ஆக முடியல. சரி, பட் எனக்கு ஹாப்பி, ஏன்னா டாக்டர் 5 வருஷம் வந்து படிக்கணும், அப்புறம் வந்து ஹவுஸ் சர்ஜன், அப்புறம் எம்டி, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால ஓகே. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அப்போ இன்ஜினியரிங் படி அப்படி சொன்னால் இன்ஜினியரிங் ஐ காட் இன் சிஜி அண்ணா யூனிவர்சிட்டி. பட் எனக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னா வீட்டில் விடலை. இட் இஸ் டிப்ளமோ தான், ஏன்னா டிகிரி படித்தாதான் உங்களுக்கு அப்போ வந்து மதிப்பு இருக்கும், அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்கு. சரி, அப்போ உங்களுக்காக நான் காலையில வந்து இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன், எனக்காக நான் வந்து ஈவினிங் சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே. சோ அட் a டைம் டபுள் கோர்ஸ் பண்ணீங்க நீங்க? டபுள் கோர்ஸ். ஸோ ஈவினிங் வந்து ஐ ஜாயின்ட் இன் எஸ்ஏஇ அப்படின்னு ஸ்கூல் ஆஃப் ஆடியோ இன்ஜினியரிங்னு நுங்கம்பாக்கத்தில் இருக்கு. அதில் ஐ ஜாயின்ட் இன்டர்நேஷனல் டிப்ளமா இன் ஆடியோ இன்ஜினியரிங். ஸோ இதுல இருந்து தான் என்னுடைய அந்த சவுண்ட் இன்ஜினியர் அப்படின்ற பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. So basically idea is to come into media field in some technical skill. அதாவது ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து ரொம்ப நாள் நிலைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டரா இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபேஸ் வந்து நல்லா இருக்கணும். எவ்வளோ நாள் நீங்க அந்த எங்கா இருக்கீங்களோ, எவ்வளோ நாள் அதை வந்து இந்த சாமிங்கா இருக்கீங்களோ, அவ்வளோ நாள் வந்து நீங்க அதை நிலைத்து நிற்கலாம். ஸோ பட் அந்த ஸ்கில் வந்து இட் இஸ் எவர் கிரீன் இல்லையா? ஸோ இப்போ ஏஜ் ஆனாலும் சரி, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, ஒரு டேரக்டராவோ இல்லை ஒரு எடிட்டராவோ இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கில்லை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த சவுண்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள உள்ள வந்தது. ஸோ டிசிஎஸ்ல வந்து அகெயின் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இன்ஜினியரிங் வழக்கம் போல எல்லாரும் உட்கார்ற மாதிரி வி சாட் இன் கேம்பஸ் இன்டர்வியூ. அதில் வந்து நான் ரொம்ப மோசமாக தான் பண்ணேன், பட் ஸ்டில் செலக்ட் பண்ணிட்டாங்க டிசிஎஸ்ல. எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ அது செலக்ட் பண்ண பிறகு வீட்டில் சொல்லிட்டாங்க, இல்லை டிசிஎஸ் வந்து கவர்மெண்ட் கம்பெனி மாதிரிப்பா, கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் தான் ஆகணும். இல்லை, நான் வந்து இந்த மாதிரி ஆக்சுவலி ஐ காட் அன் ஆஃபர். 18 மாதம் வந்து ஐ கம்ப்ளீட்டட் ஆடியோ இன்ஜினியரிங். அது முடிச்ச உடனே ஐ காட் அன் ஆஃபர் இன் சூரியன் எஃப்எம். அப்போ வந்து சூரியன் எஃப்எம் வந்து இட் வாஸ் அ வெரி பீக் as a sound engineer. ஆமா, as a sound engineer they were hiring fresh sound engineers. அப்போ வந்து ஐ காட் அன் ஆஃபர் as an sound engineer in சூரியன் எஃப்எம். அப்போ வந்து பயங்கர பீக்ல இருந்தாங்க. திருப்பதியில வந்து அவங்க அப்போ ஒரு புது ஸ்டேஷன் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஐ காட் அன் ஆஃபர். ஐ காட் செலக்டட். இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு. வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, நீ போகக்கூடாது, ஏன்னா இன்ஜினியரிங் வந்து பாதியில் நிற்குது. ஸோ இன்னொரு 1.5 வருஷம் இருக்குது, அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அகைன் ஐ லெஃப்ட் தட் ஆஃபர். ஐ கம்ப்ளீட்டட் இன்ஜினியரிங். டிசிஎஸ் கிடைச்சோன்னா சேம் திங், நீங்கள் வந்து போகக்கூடாது, டிசிஎஸ் படிச்சுட்டு டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு அப்புறமா நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அகைன் ஐ ஸ்டார்டட். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 hours அங்கே ஜாப் இருக்கணும். இப்போ மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கிடையாது. அப்போ வந்து கண்டினியூஸ்லி யூ ஹேவ் டு பி இன் ஆஃபீஸ். ஒரு மணி நேரம் லேட்டாக போனால் கூட அந்த அன்னைக்கு அந்த சம்பளங்கிறது போயிடும், லாஸ் ஆஃப் பே. ஸோ அதனால வந்து காலையில ஃபுல்லா அங்க இருந்துட்டு அகைன் ஈவினிங் வந்து ஐ ஸ்டார்டட் சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோ. ஸோ ஒரு சின்ன செட்டப்ல, ஒரு 100 square feet செட்டப்ல
ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து காலையில அங்க, திருப்பி நைட் இங்க. ஸோ அதே மாரி ஓகே. ஸோ அங்க டபுள் காலையில ஷிஃப்ட். டிசிஎஸ்ல வொர்க் பண்ணுவீங்க. ஈவினிங் வந்து நம்ம சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோஸ் வந்து இந்த வேலைகள ஆமா. ஸோ பண்ணுவீங்க. இங்க வந்து சின்ன சின்ன டப்பிங்ஸ், சின்ன சின்ன ரெக்கார்டிங்ஸ், ம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்றது. ஸோ சவுண்ட் ரிலேட்டடா நம்ம என்ன படிச்சோமோ அத ம். வந்து வி ஹேவ் டூ இம்ப்ளிமெண்ட் அப்படின்றதுனால சின்ன சின்ன ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு ம். நமக்கு அப்ப என்ன முடியுமோ, அந்த டைமிங்ல என்ன முடியுமோ வி ஸ்டார்ட்டட் ஸ்மால் ஸ்டுடியோ. ஸோ அதிலிருந்து வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நெறைய ப்ராஜெக்ட் வர ஆரம்பிச்ச பிறகு, ம். ஒரு ஓகே இதுக்கு பிறகு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ம். போது, இப்ப வீட்ல நான் சொல்றேன். இல்ல இது வந்து பத்தாது. இன்னும் நெறைய இருக்கு. டைமிங் வந்து நமக்கு பத்த மாட்டேங்குது. ஏன்னா நான் 9 மணி நேரம் ஆஃபீஸ்ல இருக்கணும். ம். அப்போ வந்து ஐ வாண்டட் டூ குயிட் அண்ட் கம் இன்டு திஸ் கம்ப்ளீட்லி ம். அப்படின்னு வந்து நான் சொல்றேன். அப்பயும் வந்து அதேதான். அப்போ வந்து நீங்க வேலையெல்லாம் விடக்கூடாது. ஏன்னா ம். வேலைய விட்டா உங்களுக்கு பொண்ணு கிடைக்காது. ம். ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணணும். மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ். அதுவே வந்து ஒரு பெரிய டேபு அப்போ. 2வது மீடியாவா? 2வது மீடியா. ஸோ அ. 2ம் சேர்ந்து இருக்கும்போது, ஐய்யயோ! இது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால நீ என்ன வேணாலும் பண்ணு. ம். கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிக்கோ ம். அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஐ டோல்ட் ஓகே. ஐ வில் கெட் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு, ம். அப்புறம் பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு 2018 மார்ச்ல வந்து கல்யாணம் ஆகுது. 2018 ஆகஸ்ட்ல வேலைய விட்டேன். ஓகே. ஸோ ஸோ கல்யாணம் தான் உங்களுக்கு கேட் பாஸே இது ஆமா. வந்து ஆரம்பிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ அவங்க வீட்ல நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய அ ம். என்னுடைய லைஃப் இதுதான். என்னுடைய பேஷன் இதுதான். ம். ஸோ எப்படி இருந்தாலும் நான் வந்து டிசிஎஸ்ல வேலைய விட்டுருவேன். ம். ஆனா எப்பன்றது தெரியாது ம். அப்படின்றது நான் சொல்லி, இதுக்கு உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்க சொல்லுங்க. ஐ வில் கெட் மேரிட் அப்படின்னு சொல்லி ம். தான் கல்யாணம் பண்ணோம். பட் இவ்ளோ சீக்கிரம் ஆகும்னு அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ம். அதனால வந்து ஃப்ரம் தேர் ஃபுல்லா குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் இன்டு சவுண்ட் பார்ட்டி யூ ஸ்டுடியோஸ். ஸ்டார்ட்டட் சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோஸ். யா. பட் சார் ஒரு சவுண்ட் இன்ஜினியரா நீங்க போய் வேற எங்கேயாவது ஒரு சவுண்ட் இன்ஜினியரா வேலை பார்த்திருக்கலாம். நீங்களே எப்படி வந்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஐடியா வந்து உங்களுக்கு வந்துச்சு? ஓகே. ஸோ இதுல வந்து 2 விஷயம். இப்போ ஒருத்தங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியரா அப்போ வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, யூசுவலி தட் டைம் வி வில் கோ ஆஸ் அன் இன்டர்ன் தான். ம். அப்போ வந்து அ ஒரு மாரி உடனே வந்து பேக்கேஜோ, இல்ல உடனே வந்து பேமெண்ட்டோ வந்து கிடைக்கிறது கிடைக்காது. ரொம்ப ஓகே. கஷ்டம். இன்னொன்னு வேலை கத்துக்கணும் அப்படின்னா, யார்ட்டயாவது போய் நீங்க வந்து அசிஸ்டன்ட்டா இருக்கணும். ம். ஸோ அவங்க சொல்லி தரத வச்சு, அவங்களுடைய டைம வச்சு தான் நம்ம வந்து போற மாரி இருக்கணும். ம். ஸோ விச் ஹாஸ் டூ பி ஃபுல் டைம். ம். ஸோ இப்போ வந்து நான் வேலையும் பார்த்துட்டு, பார்ட் டைமா போய் இன்னொரு இடத்துல வந்து ஐ கேனாட் பி அன் இன்டர்ன். ஐ ஓகே. கேனாட் பி அன் ம். அசிஸ்டன்ட் டூ சம்ஒன் எல்ஸ். அது ம். யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமும் சரி, இந்த டைமும் சரி, சவுண்டுக்கு வந்து வி நீட் டூ கிவ் லாட் ஆஃப் இன்புட்ஸ். ரொம்ப நேரம் அதுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஒரு சவுண்ட் ஓகே. டிசைன் பண்றதுக்கோ, ரெக்கார்டிங் பண்றதுக்கோ. இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து டப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தேர் வில் பி மல்டிபிள் டேக்ஸ். ஸோ யா. இப்போ ஒரே நேரத்துல வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் ப்ராஜெக்ட் வந்து நம்ம 5 நிமிஷத்துல முடிக்க முடியாது. இட் வில் டெஃபினெட்லி டேக் 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ். ஸோ அப்படி போகும்போது வி நீட் டூ கிவ் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்க அப்படின்ற ம். போது, அந்த டைம் வந்து அப்ப எனக்கு இல்ல. ம். இப்போ நான் இங்கேயும் ஒர்க் பண்ணணும், அங்கேயும் போய் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் லைக் அஃபெக்டிங் சம்ஒன் எல்சஸ் டைம். ஸோ டைம். தட் வாஸ் நாட் பாசிபிள் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு இப்போ சாட்டர்டே, சண்டேஸ்ல மட்டும் நான் போறேன் அப்படின்னா கன்டினியூட்டி மிஸ் ஆகும். ஸோ ம். எனக்கும் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டம், அவங்களுக்கும் ம். சொல்லி தரதுக்கு கஷ்டம். இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கு, நான் 2 நாள் பார்க்குறேன், திருப்பி மண்டே கன்டினியூ ஆகுதுன்னா என்னால அது பண்ண முடியாது. ம். ட்ரூ. ஸோ அதனால வந்து ஒரு 2, 3 இடத்துல வந்து ஸ்போக். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லங்க நீங்க வந்து ஃபுல் டைமா வந்தீங்கன்னா ஃபைன். நீங்க ம். படிச்சிருக்கீங்க. அத வந்து நீங்க பண்ணி பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னதுனால, எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால் ஐ ம். ஹேட் டூ ஸ்டார்ட் சம்திங் ஆன் மை ஓன். ம். ஸோ ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன லேப்டாப்ல இப்போ சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. ம். ஸோ அவங்க வந்து பல்வேறு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். அப்ப ஃப்ரீலான்சிங் கிடையாது. அப்ப வந்து பார்ட் டைம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ம். சொல்லுவாங்க. ஃப்ரீலான்சிங்ன்ற வேர்ட் அப்ப வந்து பெருசா இல்ல. ஸோ அப்போ வந்து இப்போ அவங்க டெல்லியில இருந்தாங்க, பாம்பேல இருந்தாங்கன்னா, இங்க ஒரு சின்ன ரெக்கார்டிங் இருக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் போய் பண்ணிட்டு வரணும். ஒரு 1 ம். ஹவர் போய் பண்ணிட்டு வரணும்னா, ஐ வில் கோ டூ தட் ஸ்டுடியோ அண்ட் டூ இட் ஃபார் தெம். ஸோ இந்த மாரி போயிட்டு இருந்தபோது, அப்போ ஒன் ஃபைன் டே ஓகே. சரி இதுக்கு மேல வந்து நம்ம இப்படி இருக்கிறது வந்து நாட் யூஸ்ஃபுல். ம். ஸோ கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆயிடுச்சு. ஸோ ம். ஐ ஆல்சோ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் மோர். ஸோ ஓகே நம்ம ஏன் இது வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன செட்டப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொன்னு அந்த டயத்துல தான் என்னால ஒர்க் பண்ண முடியும். இப்போ நைட்டு தான் என்னால கரெக்ட். ஒர்க் பண்ண ம். முடியும் அப்படின்னு சொன்னா, இட் ஷுட் பி இன் மை கண்ட்ரோல். யா. இப்போ இன்னொரு ஸ்டுடியோல போய் நான் ரெண்ட் எடுத்து நான் நைட்டு குடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அப்ப இருந்தது. ம். ஸோ இன்னொன்னு எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆண்டர்பிரினியல் ஜேர்னி போணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஐடியா. ம். அது வந்து சரி நம்ம படிச்சதுலயே போவோம். ஸோ அப்ப அந்த இதுல போனா இட் வில் பி ஸ்டில் யூஸ்ஃபுல். ஏன்னா இப்ப நம்ம படிச்ச ஸ்கில்லும் அதுல யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு அதே வேலையில வர நிறைய பேருக்கு நம்ம வேலையும் குடுக்கலாம் அப்படின்ற கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால ஐ வாண்டட் டு டேக் திஸ் அப் ஆஸ் அப்ப ஆண்டர்பிரினர்ஷிப்ன்ற வேர்டே கிடையாது. ம். பிசினஸ் அவ்வளவுதான். பிசினஸ் ஆமா. ஆமா. ஸோ அப்போ வந்து ஓகே ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ட்ரையல் அண்ட் ம். எரர் தானே.
இப்ப டிசிஎஸ்ல வேலை பார்க்கறதுல கொஞ்சம் காசு வருது. ஸோ ம். அந்த காச வந்து நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால வி ஸ்டார்ட்டட் அ ஸ்மால் ஸ்டுடியோ. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டுடியோல ம். ஒரு சின்ன அக்கோஸ்டிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு ம். சவுண்ட் கார்டு, லேப்டாப் வச்சு வி ஸ்டார்ட்டட் அ ஸ்டுடியோ. இப்ப நம்ம ஸ்டுடியோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சார்? இப்போ வந்து அரவுண்ட் ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து வி ஹேவ் தி ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டீஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டுடியோ வந்து ஒரே காம்ப்ளெக்ஸ்ல வந்து வி ஹேவ். ம். அது மட்டும் இல்லாம எடிட்டிங் பண்றோம், கலர் கரெக்ஷன் பண்றோம். ம். வி ஹேவ் கிரீன் மேட் ஸ்டுடியோ. இப்போ ஒரு ப்ரிவ்யூ தியேட்டர் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ம். ஸோ இது இல்லாம வி ஹேவ் மல்டிபர்பஸ் ஹால், ஒரு கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு, ஒரு ஈவென்ட் ஹால் இருக்கு. இது இல்லாம விஐபி லவுஞ்சஸ் தனியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஐ மீன் இட்ஸ் லைக் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் அண்ட் 15 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ம். சொல்லலாம். ஸோ அதுக்கு பிறகு வந்து ஐ மீன் ஸ்டில் இது இன்னும் இன்னும் அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தேங்க் தட். யூ. அண்ட் தேங்க்ஸ் அ லாட். தன்னோட பேஷன வந்து பர்ஸ்யூ பண்ணணும்னு நெனைக்கிற நெறைய பேருக்கு உங்களோட ஸ்டோரி கண்டிப்பா ஒரு தேங்க் இன்ஸ்பிரேஷனா யூ. இருக்கும் சார். ஸோ வந்து நம்ம ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்த மேஜர் ப்ராஜெக்ட் எது நம்மளுக்கு? ஓகே. ஸோ 2013ல வி ஸ்டார்ட்டட் தி ஸ்டுடியோ அஃபிஷியலி. ஸோ ம். அதுக்கு முன்னாடி வந்து சும்மா சின்ன சின்னதா ப்ராஜெக்ட்ஸா நேம் இல்லாம நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ம். 2013ல வி ஸ்டார்ட்டட் தி அஃபிஷியல் ஸ்டுடியோ ஆரம்பிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல வந்து ஒரு தீம் பார்க் பண்ணாங்க. ம். அந்த தீம் பார்க்ல வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டில தே வாண்டட் டு ஷோ அ ஷோ. ஓகே. ஸோ இப்போ இந்த 3D ஹோலோகிராஃபிக்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப ம். அந்த மாரி வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டில ஒரு ஷோ காமிக்கணும் அப்படின்னு ம். வந்து தே அப்ரோச். அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் டிசைன் பண்றது தான் இட் வாஸ் அ மேஜர் ப்ராஜெக்ட். ஸோ ம். இப்போ வந்து ஒரு ஒரு டீமன் வந்து உங்க முன்னாடி வந்து அப்படியே ஹோலோகிராஃபிக்ல வந்து தெரியும். ம். ஸோ அது வந்து பேசுறது, அதுக்கான சவுண்ட்ஸு, ம். ஸோ அது எப்படி வந்து பேசணும், ம். இல்ல அது வந்து எப்படி எஃபெக்ட்ஸ் அந்த குடுக்கும். ஸோ ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம். அதெல்லாம் ம். வந்து பண்றது தான் வந்து மேஜர் வேலையா இருந்துச்சு. ஏன்னா அப்ப வந்து மை கோர் ஏரியாவா சவுண்ட் டிசைன். ஓகே. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்றது தான் வந்து அப்ப கோர் ஏரியாவா இருந்தது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராஜெக்ட் வி காட். ம். மேஜர் ப்ராஜெக்ட் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் தட் ஸ்டுடியோ வந்து ஐ திங்க் மை சன் இஸ் கே அப்படின்ற ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம். ஸோ ஓகே. அது வந்து இது வரைக்கும் ஒரு 42 அவார்ட் வாங்கியிருக்கு. ஸோ ம். இன் வேரியஸ் கண்ட்ரீஸ். ஸோ ஐ திங்க் வே பேக் இன் 2014 ஆர் 15 நினைக்கிறேன். ஐ மீன் 2014 தான். ம். 2014ல வி காட் தட் ப்ராஜெக்ட். அனுபமா மேம் நடிச்சிருந்தாங்க. ஜெயபிரகாஷ் சார் நடிச்சிருந்தாரு. ஓகே. ஸோ இட் வாஸ் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் தான். பட் இது வந்து டுவர்ட்ஸ் அவார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ ம். இந்த மாதிரியான பேசிஸ்ல பண்ணியிருந்தாங்க. அண்ட் இட் காட் ரிலீஸ்ட் இன் தியேட்டர் ஆல்சோ. ஸோ ம். மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதுல எல்லாத்துலயுமே வந்து இட் காட் வேரியஸ் அவார்ட்ஸ். ஸோ ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ண மேஜர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஆமா. அதுதான். ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ராஜெக்ட் அதுதான். ஓகே. ஸோ ஓகே. உங்கள சவுண்ட் என்ஜினியரா எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டா வந்து உங்கள இன்ஸ்பயர் பண்ணது எது? இல்லன்னா யார் சார்? வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்ற போது அதுல நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு முன்னாடி தெரியாது. ஸோ ம். ஆஃப்டர் பிகம் அ சவுண்ட் இன்ஜினியர், ம். இது யாராவது ஒருத்தர்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது we will ம். get inspired. ஸோ ஒவ்வொருத்தருடைய வாய்ஸும் இட்ஸ் வெரி யூனிக். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஒரு 10,000 15,000 பேரை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ம். சவுண்ட் இன்ஜினியரா. ம். ஸோ அப்போ ஒரு 15,000 டிஃப்ரெண்ட் வாய்ஸஸை நம்ம கேட்கும்போது அவங்க ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு விஷயத்துல நல்லா இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து ஆட் சூப்பரா பண்ணுவாங்க, ம். ஒருத்தங்க வந்து டப்பிங் சூப்பரா பண்ணுவாங்க, ஒருத்தங்க வந்து ஆடியோ புக் நல்லா பண்ணுவாங்க, ம். ஒருத்தங்க வந்து ஆர்ஜே நல்லா பண்ணுவாங்க, ஒருத்தங்க ஹோஸ்ட் நல்லா பண்ணுவாங்க. ம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆடியோஸை கேட்க 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 சில பேர் நியூஸ் நல்லா வாசிப்பாங்க அவங்களுடைய வாய்ஸுக்கு. ம். அப்போ அதை வந்து கேட்க 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 ஓகே, இது வந்து இன்ஸ்பயர்ட்னு சொல்ல முடியாது. இட் காட் இன் டு மீ ஆக்சுவலி. ம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் ஒரு 9 மணி நேரம் வி ஆர் கோயிங் டு ரெக்கார்ட். இப்போ சில பேர் Yeah. நல்லா பாடுவாங்க. ஸோ ம். அவங்க வாய்ஸ் வந்து பாட்டுக்கு நல்லா இருக்குமா, இதுக்கு நல்லா இருக்குமா ம். அப்படின்றத நம்ம யோசிச்சு அண்ட் ஒரே வாய்ஸை நம்ம திருப்பி திருப்பி கேட்குற மாதிரி இருக்கும். ம். ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி அவங்க டேக் போவாங்க. திருப்பி திருப்பி கேட்கும்போது ஓகே, அப்போ இந்த வாய்ஸ் ஹேஸ் சம் மேஜிக். ஸோ சினிமாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி அதர் திங் வில் பி ஃபேக். ம். அதாவது சினிமாவே ஃபேக் தானே. சினிமா இட்ஸ் நாட் ரியல். ஸோ ம். அது வந்து இப்போ 2 பேர் பேசுறாங்க அப்படின்னா இப்போ 2 கேமரால அவங்களோட ரியாக்ஷன் இவங்களோட ரியாக்ஷன்லாம் ரியல் லைஃப்ல தெரியாது. பட் வாய்ஸ் இஸ் வெரி வெரி ரியல். ஸோ அந்த ரியாலிட்டி வந்து இட் காட் இன் டு மீ. ஸோ அதனால வந்து இதை தாண்டி ஒரு பெரிய ஃபீல்டு இருக்கு ம். அப்படின்றது வந்து எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஐ வாண்டட் டு பிகம் an ஆர்ஜே ஆக்சுவலி. ஸோ ஓகே. இனிஷியலி வந்து ஐ வாண்டட் டு பிகம் an ஆர்ஜே. இந்த காலேஜில் வந்து இந்த ஒன் டே ஆர்ஜே எல்லாம் இந்த ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. ஸோ ஆமா. அதிலலாம் வந்து கலந்துக்கிட்டு ஐ காட் ப்ரைஸஸ். ம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ காட் அன் ஒரு
இன்டர்வியூ இன் ஆல் இண்டியா ரேடியோ ம். ஒரு வந்து ஓப்பனிங் இருக்கு. இந்த மாரி ஆர்ஜேக்கு ஓப்பனிங் இருக்கு. நீங்க வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து மீ அண்ட் மை சிஸ்டர் அப்ளை. ம். ஸோ அதில வந்து தியரி எக்ஸாம் எழுதணும். அப்புறம் வந்து வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ம். வந்து பர்சனல் இன்டர்வியூ பண்ணுவாங்க. தேர் ஆர் 3 லெவல்ஸ் ஆஃப் இது. ஸோ ஓகே. ஸோ வை டோன்ட் வி கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தம்போது ஐ காட் செலக்டட் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒரு 15 நாள் வி ஹேட் அ ட்ரெய்னிங் இன் ஆல் இண்டியா ரேடியோ. ஸோ அத வந்து அப்போ மோஸ்ட் சீனியர் ஆர்ஜேஸ் இருப்பாங்க. நெறைய ம். கெஸ்ட் வந்து இன்டர்வியூ பண்றதுக்கு வருவாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி ஃபேசினேட்டிங். ம். ஸோ இந்த வாய்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஒன் சிங்கிள் திங். ஸோ இது வந்து இன்னொன்னு இது தமிழ் மட்டும் இல்ல. வேரியஸ் லாங்குவேஜஸ் தெலுங்கு கேட்கிறோம், இங்கிலீஷ் கேட்கிறோம், ஹிந்தி கேட்கிறோம், ம்ஹ்ம். சான்ஸ்கிரிட் கேட்கிறோம். ஸோ ம். அப்ப இது வந்து தேர் இஸ் சம் மேஜிக் இன் தட். வாய்ஸ். ம். அப்படின்றபோது ஓகே. ஸோ வை டோன்ட் வி எக்ஸ்ப்ளோர் தட் அப்படின்னா அந்த ஆர்ஜே ஆனதுலேருந்து தான் ஐ காட் இன்டு தி வாய்ஸ் ஃபீல்ட்.